4வது 94வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். தம்முடைய சொந்த ஜனம். உலகத்தில் எத்தனையோ மக்கள் பிறந்திருந்தார்கள். அவருடைய சொந்த ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. மீட்கப்பட்ட கூட்டம் மகிழ்ந்து பாடி சீயோனுக்கு வருவார்கள். அவருடைய சொந்த ஜனம். அப்போ நீங்கள் நானும் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, எப்பொழுது பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுத்தோமோ, எப்போ நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டதோ, அப்ப நீங்கள் அவருடைய சொந்த ஜனமாய் மாற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நீங்க அவருடைய ஜனமா? நாம் அவர் சொந்த ஜனமா, மேய்ச்சலின் நாடுகளா, நல்லவர் நல்லவர், வல்லவர் வல்லவர், கிருபை என்றும் உள்ளவர். நாம் அல்ல அவரை நம்மை உண்டாக்கினார் அல்லவோ, நாம் அல்ல அவரை நம்மை உண்டாக்கினார் அல்லவோ. நம்ம அவரை உருவாக்கல, அவர் தான் நம்மை உருவாக்கினார். 1 ராஜாக்கள் 6:13. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. சங்கீதம் 105:43. தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கு தமது நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார். கம்பீரத்தோடு நடக்க பண்ணி புறஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார். எங்க இருந்து புறப்பட பண்ணினாரு? அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணி அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து செங்கடலை வழித்திறந்து யோர்தானை குவியலாக மாற்றி யோர்தானை உடைக்க செய்து அவருடைய ஜனங்களை கைவிடாமல் இருந்தார். எபிரேயர் 13:12. எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்த சொந்த ஜனங்களை எப்படியாயிலும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் தான் மேசியா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ பாடுபட்டார். காரி துப்பப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், விழாவிலே குத்தப்பட்டார், ஆணிகளினால் அடிக்கப்பட்டார், மறைத்தும் போயிட்டாரு. அப்பவும் நம்பல. ஆனா விசுவாசத்தினால் நீதிமன்றமாக்கப்பட்டிருக்கிற நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டு கைவிடாமல் இருக்கிறார். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சொல்றாங்க, கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். அப்ப இல்ல, நீ நல்லா இருக்கும்போது தன்னுடைய இளமை பிரயாசத்திலே தன்னுடைய நுகத்தை சுமக்கிற மனுஷன் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில்